வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். இறை வழிபாட்டிற்கு உகந்த புனிதமான மாதமான மார்கழி மாதம் பிறக்கவிருக்கிறது. இந்த மார்கழி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு எத்தகைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகிறது. மேஷராசியில் உள்ள அசுவினி, பரணி மற்றும் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி உள்ளது? இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எவை? உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் மிகத் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். மேஷம், மார்கழி மாத பலன்கள். அசுவினி நட்சத்திரம். உழைப்பையும் நேர்மையையும் முதலீடாகக் கொண்டு எடுத்த வேலையை முடிக்கும் உங்களுக்கு மார்கழி மாதம் நன்மையான மாதமாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞானமோட்சக்காரகன் சஞ்சரித்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி சூரியனும் உங்கள் ராசியாதிபதி செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விஐபிகள் ஆதரவு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். எடுத்த வேலைகள் நடந்தேறும். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். நினைத்ததை நடத்தி கொள்ளும் நிலைமை உருவாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிலருக்கு பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் முடிவிற்கு வரும். சொந்த இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். டிசம்பர் 25 வரை விருச்சிகத்தில் சஞ்சரிக்கும் புதன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிப்பார். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் என்றாலும் மேலும் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மையாகும். உங்கள் பாக்யாதிபதி குரு வக்ரமடைந்திருப்பதால் செயல்களில் எப்போதும் கவனம் தேவை. பிறர் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவிற்கு வருவது நன்மை தரும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். கையில் பணப்புழக்கம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிட்ச நிலை இருக்கும். சந்திராஷ்டமம் டிசம்பர் 17, 18 மற்றும் ஜனவரி 13, 14. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 16, 25, 27 மற்றும் ஜனவரி 7, 9. பரிகாரம்: கற்பக விநாயகரை வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும். பரணி நட்சத்திரம். நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாகவும் அதற்காக தொடர்ந்து உழைத்திடவும் கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் யோகமான மாதமாகும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஆடை ஆபரணம் சேரும். கையிருப்பு அதிகரிக்கும். முகப்பொலிவு கூடும். தொழில் முன்னேற்றம் அடையும். எதிர்ப்பு, போட்டி, பிரச்சனைகள் என்றிருந்த நிலை மாறும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட போராட்டம் விலகும். ஒற்றுமை உண்டாகும். புதிய வாகனம், இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றிவிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். உதவி என கேட்பவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயர்வாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் பெறும். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். டிசம்பர் 25க்குள் எதிர்பார்த்த பணம் வரும். திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். இழுபறியாக இருந்த முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். செல்வாக்கு உயரும். லாபசனியும் ராகுவும் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார்கள். வியாபாரத்தில் லாபத்தையும் வேலையில் உயர்கையும் உண்டாக்குவர். உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாகும். உடல் நலம் சீராகும். சந்திராஷ்டமம் டிசம்பர் 19 மற்றும் ஜனவரி 14. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 24, 27 மற்றும் ஜனவரி 6, 9. பரிகாரம்: தில்லை காளியை வழிபட எடுத்த வேலைகள் வெற்றியாகும். கார்த்திகை 1ஆம் பாதம். எந்த இடத்திலும் தனித்துவத்துடன் இருந்து வரும் உங்களுக்கு மார்கழி அதிர்ஷ்டமான மாதமாகும். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் பாக்யஸ்தானத்தில் நட்பாக சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சி சாதகமாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன், பொருள் சேரும். மறைந்த புதனால் டிசம்பர் 25 வரை செல்வம், செல்வாக்கு ஏற்படும். நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை திக்குமுக்காட வைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கும் ஏற்படும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நீண்ட நாளாக நஷ்டத்தில் இயங்கிய தொழில்களும் இந்த நேரத்தில் லாபம் தரும்.
உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சனி லாபஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். குடும்பத்தின் மீது அக்கறை உண்டாகும். மாணவர்களுக்கு டிசம்பர் 25க்கு பிறகு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. சந்திராஷ்டமம் டிசம்பர் 19. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 18, 27, 28 மற்றும் ஜனவரி 1, 9, 10. பரிகாரம் சங்கர நாராயணரை வழிபட சங்கடம் விலகும், நன்மை நடந்தேறும். மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமையையும் பொருளாதார உயர்வையும் தரக்கூடிய சிறப்பான மாதமாக அமையப்போகிறது. சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து வளமான வாழ்வை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம். இதேபோல ஒவ்வொரு மாத ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட குறிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.